அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் தனுசு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதி. இந்த வகையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், வக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாகவும் ஈஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க. இவரை வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்களும் இவருக்கு உண்டு. அதிசாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார். குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும். ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வர் இப்போ உலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க. தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிதேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதிகள் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்குது. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் தியாக கஷேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது. புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பிறவிகளிலாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில், அதாவது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. அது மட்டுமல்லாமல் பிறவிகளிலேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி. அரிது மானிடராய் பிறத்தள்ளரிது என்று சொல்லப்படும் இந்த மானிட பிறவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான். குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பழமொழியும், குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும்.
ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார். எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குருபலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன. காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசியையும் 12வது ராசியான மீன ராசியையும் ஆள்பவர் குரு. காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள். அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள். இதை 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை, இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை. குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர். ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும். பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள். எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது. இப்படிப்பட்ட குரு 12 பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும், நல்ல நட்பு கிடைக்கும். லக்னத்தில் குருபலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு, காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம். குரு 2ஆம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்து கிரகத்தினுடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். 2வது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும். 3ஆம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 3ஆம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும். 4ஆம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும். 5ஆம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும், சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும். 5 குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். 6ஆம் வீட்டில் குரு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும், பொருளாதார ஆரோக்கியம் அமையும். 6ஆம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் வேறு கோளாறுகள் ஏற்படும். குரு 7ஆம் வீட்டில் சூப்பர் செயற்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார். குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். குரு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும். குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் இழந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை, தனவரவு கிடைக்கும், பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் குரு இருந்தால் பதவி யோகம் உங்களை தேடி வரும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும். 12ஆம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்கிரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து அமர்கிறாருங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதையும் எதிர்கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்குது. தைரியத்தோடு செயல்படுவது எதிர்பாராத முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. 5ஆம் இடத்திற்கு குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மழலை போல் வந்த துன்பம் உடனே நீங்கிவிட இருக்குதுங்க. சனி உங்களுடைய 2ஆம் இடத்தை விட்டு நகர்ந்திருப்பது எல்லா இடையூறுகளையும் அடுத்து 2.5 ஆண்டு காலங்களுக்கு அடுத்து விட இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவை பெற்று தருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க. இது கலைத்துறையினருக்கு ஆதாயமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். உயரதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர இருக்கிறாங்க. அலுவலக பணிகள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்குங்க. இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும்
ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குது. புதிதாக வீடு, நிலம், பூமி வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மேன்மை அடைய இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் ராசியில் உள்ள சூரியன் 12இல் உள்ள செவ்வாயும் எதிர்பாராத பணவிரயங்களை செய்ய வைக்குங்க. எனவே செலவுகளில் சிக்கனமும் கவனமும் தேவைங்க. புதன் 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாரு. எனவே 7, 12ஆம் பாவங்கள் இணைப்பு பெருகுதுங்க. நட்பு வட்டாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாங்க. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சற்று எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பலாயும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.